ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலையும் நேற்று வர முடியாதவர்களுக்காக ஒரு சின்ன அறிவித்தல். இந்த நேற்று நாங்கள் பார்த்தோம் கர்த்தர் கொடுத்த எங்களுக்கு வாக்கு தத்தம். ஏசாயா புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 26ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகத்தில் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்கிறீர். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் நம்ம கொடுத்த வார்த்தை, அவரை உறுதியாய் பற்றி அவரையே நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன பண்றாரு? பூர்ண சமாதானத்தை கொண்டு நம்மளை காத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம கண்களை மூடி இந்த நேரத்தில் கர்த்தரிடத்துல வார்த்தையை ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்மளோடு இடைப்படும்படியாய், கர்த்தர் இந்த நாளிலே நம்மளோடு பேசும்படியாய், கர்த்தர் என்ன பேச விரும்புகிறாரோ அது இந்த இடத்துல வெளிப்படும்படியாய் ஆவியானவர் தாமே உங்கள் இருதயங்களோடு இடைப்படும்படியாய் நம்ம ஜெபிக்க போறோம். வாய்களை திறந்து சொல்லுங்க. அப்பா, ஹல்லேலூயா. அப்பா, மன்னாவுக்காய் வந்திருக்கிறான்ப்பா, எங்களை திருப்தியாய் நடத்துங்க இந்த நாள்ல. ஹல்லேலூயா. திருப்தியாய் அந்த வண்ணம் ஏதோ போனோம் அப்படின்னு இல்லாம திருப்தியாய் நீங்க அப்பா எங்களை திருப்தியாய் அனுப்ப போறீங்க. அதற்காக நன்றி. ஆவியானவரே, நீர் இந்த இடத்துல எங்களோட அசை வாடிக்கொண்டே இருக்கிறீங்க அப்பா, அதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி அப்பா. இதோ இந்த இடத்துல தகப்பனே, நீர் எங்களோடு பேசுங்க, நீர் எங்களோடு இடைப்படுங்க. உடைந்த இருதயங்கள் கட்டப்படட்டும் அப்பா, சோர் உள்ள இருதயங்கள் கட்டப்படட்டும் அப்பா. எல்லாம் இந்த இடத்துல பலவீனமாய் வந்தவர்கள் பலன் அடையட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய வார்த்தை தகப்பனே எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது, பலத்தை கொடுக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கிறது அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்லயும் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. லாங் வீக்கெண்ட், பட் யூ ஸ்டில் கம். நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க கர்த்தரை தேடி, கர்த்தருடைய வார்த்தையை தேடி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம தொடர்ந்து எபேசியர் புஸ்தகங்கள்ல இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ எபேசியர் புஸ்தகங்கள்ல நம்ம முதல்ல இருந்து 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்து கடைசியும் 5ஆம் அதிகாரம் தொடக்கத்தில் நம்ம பார்த்துருக்கோம். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு செய்து இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இந்த எபேசியர் புஸ்தகம் கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னு சொல்ல, என்ன செய்து முடித்திருக்கிறாருன்னு சொல்ற புஸ்தகம். ஹல்லேலூயா. இந்த எபேசியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், நாம் எப்படி கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். நாம் அது நம்முடைய நீதியினால் அல்ல, நாம தினமும் பைபிள் படிக்கிறனாலையோ நம்ம தினமும் கோயிலுக்கு வரனாலையோ அதனால கிடையாது. அவருடைய கிருபை நிமித்தம் அவர் என்ன பண்ணார்? நம்மளை ரட்சித்தார். அவரை விசுவாசிக்கும் பொழுது அது நமக்கு கிடைக்கிறது. அதே போல 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் எப்படி பவுலுக்கு ஒரு ரகசியம் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த ரகசியம் அவனுக்கு வெளிப்பட்டது. அந்த ரகசியம் தான் கிருபை குறித்த ரகசியம் அவனுக்கு வெளிப்பட்டது. அதே போல தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில் எப்படி வேறு பிரிக்கப்பட்ட ஆவி நம்மளிடத்துல இருக்கிறது. புதிய கிரியை, அதாவது புது சிருஷ்டியாய் நாம் கர்த்தர் நம்மளை உண்டு பண்ணினாலே நமக்குள்ள ஒரு புதிய ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. சோ அப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த நாளில் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்க ஆரம்பிப்போம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. அதே 5ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவுடைய அன்பை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக நம்ம கிறிஸ்து நமக்காய் செய்து முடித்த அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு, அந்த அன்பை நாம் அறியும் பொழுது நம்மளத்துல இருக்கிற சகல துர்க்குணங்கள், எல்லா விதமான தீமையான காரியங்கள் எல்லாம் என்ன போயிருது? மாறி போகிறது. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி நம்ம அன்பு கூறணும் மற்ற இடத்துல. இயேசு நம்மளே அன்பு கூர்ந்தது போல, just like how Jesus loved us.
ஸோ அதை குறித்து தான் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். கடந்த வாரங்களில் நம்ம சில காரியங்களை குறித்து பார்த்தோம். கர்த்தருடைய அன்பு வந்து இட்ஸ் நாட் அ கண்டிஷனல், இட்ஸ் அன்கண்டிஷனல். அதாவது ஒரு ஒரு மனித அன்பு வந்து நீங்கள் ஏதாவது செய்யும் பொழுது உங்களுக்கு அன்பாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய அன்பு நாம் எதையுமே செய்ய தேவையில்ல, அவர் எல்லாவற்றையும் செய்து அவர் நம்மள அன்பாக இருக்கிறார். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை இருந்தது. கர்த்தருடைய அன்பை பற்றி அறிவதற்காக நம்ம யோவான் 13ஆம் அதிகாரத்தில் போனோம். அங்கே வந்து ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைனா, கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னர் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. கிறிஸ்து வந்து எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி எல்லா சீஷர்களையும் அழைத்து அவர் சொல்றாரு, இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் வாங்க, ஒன்று சேருங்க, நான் உங்களை என்ன பண்ண போறேன், உங்க கூட நான் பேச போறேன்னு சொல்லி அவர் எல்லாவற்றையும் அங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சீக்கிரமா இந்த உலகத்தை விட்டு போவேன்னு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவரை காட்டி கொடுப்பவர்கள், அவருக்கு விரோதமா எழும்பி ஓடி போறவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா நம்ம பார்த்தோம் எப்படி கர்த்தர் தாழ்மையாய் அந்த இடத்துல எல்லாருடைய கால்களை கழுவினார்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்டீஃபனோட ஸ்டோரியில இருந்து பார்த்தோம் எப்படி அவனுடைய ஜெபம், அவனுடைய அன்பு, கர்த்தரை அறிகின்ற அறிவினாலே அவனுடைய அன்பு வெளிப்பட்ட போது அவனுடைய ஜெபம் எப்படி சவுலாய் இருந்த பவுலை உருவாக்கினதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் எப்படி அவர் அந்த தாழ்மையின் ரூபம் எடுத்தார், எப்படி வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன் அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த நாளிலே நம்ம தொடர்ந்து அந்த யோவான் 13ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அவர் சொன்னாரு, அந்த இடத்துல தான் பார்க்குறோம். ஏன்னா இது கடைசியில லாஸ்ட் சப்பர், அதாவது கடைசி நேரத்தில் அவர் அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி அவங்க எல்லாருக்கும் பானமும் அப்பத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் சொல்றாரு, இவைகளை சொன்ன பின் அவர் எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம். அவர் எல்லார் கால்களையும் துடைத்து எல்லாவற்றையும் பார்க்கும்போது சொல்றாரு, ஆவிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க யோசித்து பாருங்களேன், உங்களை ஒருத்தன் காட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவனுடைய கால்களை கழுவிக்கிட்டு இருப்பீங்களா? நம்ம காலை தான் வாரி விடுவோம். அப்படியாவது காலை பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணிடலாம், அவனை பிடிச்சி இழுத்துடலான்னு. ஆனா இங்க பாக்குறோம், அப்படி அவர்களை என்ன பண்றான், காட்டி கொடுக்க போறவங்க இருக்கிறாங்கன்னு தெரிந்தோம் எல்லாருடைய கால்களையும், யூதாசு காலையும் அவர் என்ன பண்ணாரு, கழுவினார். அதனாலதான் இங்க சொல்லுது, ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றது. அதாவது மதம் என்ன பண்ணும் தெரியுமா? மதம் வந்து நீ தேவனுக்காய் இதை செய்யணும் அதை செய்யணும், அதை செஞ்சா உனக்கு வந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ என்ன பண்ணு, சிலவங்க மற்ற சமயத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, மொட்டை அடிப்பாங்க. மொட்டை அடிச்சா கடவுள் வந்து ஒரு நன்மையை செய்வார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, திருப்பதிக்கு போயிட்டு லட்டெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்தால் அதில் ஒரு கர்த்தர், ஒரு கடவுள், அவங்க கடவுள் ஒரு நன்மையை செய்வார். காணிக்கையில் போடுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு நிறையா போட்டதெல்லாம் அவர் வந்து அவருடைய பாவத்தெல்லாம் மன்னிப்பார். ஆனால் நம்மளுடைய கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், அவருடைய அன்பு வித்தியாசமான அன்பு. அவரை காட்டி கொடுக்குறேன்னு தெரிஞ்சும், அவருக்கு விரோதமாக எல்லாரும் எழும்புறாங்கன்னு தெரிந்தும் அந்த இடத்துல என்ன பண்றாரு, அவர் எல்லாரையும் மன்னித்து அவங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவர் காட்டி கொண்டு இருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்புமே இட்ஸ் a performance based. வேலைக்கு போனீங்களா நீங்க என்ன பண்ணணும், சில காரியங்களை செய்யணும். அப்படியே செய்யாம இருந்தா அவங்க வந்து உங்களை சும்மா விட்டுருவாங்களா? என்ன ஆகும்? நீங்க வந்து நான் கிறிஸ்துவுடைய அன்பிலே இருக்கப்பட்டவன், நான் வேலையில எதுவும் செய்ய மாட்டேன், அந்த அன்பு எனக்கு போதுன்னு சொல்லி இருந்தா இருக்க முடியுமா? தையலுக்கு கொடுத்தவங்கலாம் என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. நான் எதுவுமே நான் செய்யவில்லை, 5 நாட்கள் நான் கிறிஸ்துவில அன்புல அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் வந்துடுவாங்க, கிளைண்ட்ஸ்லாம் வந்துடுவாங்க. ஆனா கிறிஸ்துவுடைய அன்பு உலக பிரகாரமான அன்பு கிடையாது, இது தெய்வீக அன்பு. ஹல்லேலூயா. அந்த தெய்வீக அன்பை தான் அவர் மற்றவர்களுக்கு நம்மளை கொண்டு என்ன பண்ண சொல்றாரு, வெளிப்படுத்த சொல்லுகிறார். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் எல்லாவற்றையும் அழகாய் செய்து முடித்தார். நம்ம கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை பார்ப்போம். அதுல சொல்லுது 6ஆம் வசனம், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவர்களுக்குள் வேறுண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, இட் சொல்லுது, just as you received Christ,
Jesus as Lord, continue to live in him. அதாவது எப்படி நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்? ஏதாவது நீங்க பண்ணீங்களா? நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசிச்சோம். எனக்காய் சிலுவையிலே மரித்து எனக்காய் உயிர் தெழுந்தார்னு விசுவாசிச்சோம். வேற எதுவுமே பண்ணல. அவர் நமக்காய் செய்ததை வாயினால அறிக்கை செய்து என்ன பண்ணோம்? விசுவாசிச்சோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்? ஏற்றுக்கொண்டபடி இதில் போட்டு, நீ எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டியோ அதே போல கண்டினியூ டு லிவ் இன் ஹிம். அதாவது எப்படி நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, நீ ஒன்றுமே செய்யல, நீ எந்த பரிகாரமும் செய்யல, அவர் செய்த பரிகாரத்தின் மூலம், அவர் கொடுத்த பலியின் மூலம் நம்ம என்ன பண்ணோம்? தேவனடைந்த சேர்த்து கொண்டப்பட்டோம். அதே போலதான் யூ ஹேவ் டு லிவ். அதாவது நம்ம பலவீனத்துல என்ன பண்ணோம்? கர்த்தர் எல்லாவற்றையும் எப்படி நமக்கு செய்து முடித்தார்? நம்ம தகுதியற்ற நம்மளை தகுதிப்படுத்தினார். அதே போலதான் பலவீனத்திலும் என்ன ஆகும்? ஜஸ்ட் as you received Christ Jesus as Lord, continue to live in him. உனக்கு ஒரு பலவீனம் வருதா? எப்படி நீ சால்வேஷனை பெற்றுக்கொண்ட, அதே போல you have to receive the healing. அதே போல அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தேவை வருகிறதா? அந்த தேவை எப்படி பற்றணும்? just as you received Jesus as Lord. அதே போல எப்படி கர்த்தரை நாம் அவரை ஏற்றுக்கொண்டோமோ அதே போல அந்த பிரச்சனையில, பொருளாதார பிரச்சனையோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அப்படியே அவரை என்ன பண்ணணும்? அதே சூழ்நிலையிலும் அதே மாதிரி தான் செய்யணும். ஸோ இது எதற்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அந்த அன்பு வெறும் இட்ஸ் நாட் அபவுட் த சால்வேஷன். கர்த்தருடைய அன்பு உங்களுக்கு வெறும் ரட்சிப்பை மாத்திரம் கொடுக்கிறது இல்லை. அது என்ன பண்ணுதான்? கண்டினியூ டு லிவ் இன் ஹிம் ஜஸ்ட் as you received Christ. நீங்க எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில போகிற எல்லா சூழ்நிலையிலும் you have to receive the same love in getting healing. அதாவது சுகத்துல அந்த அன்பை நீங்க ரிசீவ் பண்ணணும். அதே போல நமக்கு எந்தெந்த இடத்துல குறைகள் இருக்கிறதோ அதே அன்பு அதே மாதிரி just as you received Jesus Christ. யாராவது எதுவும் பண்ணீங்களா? நீங்க போய் மொட்டை போட்டீங்களா இயேசுவுடைய அன்பை பெற்றுக்கொள்ள? யாரும் போய் காசு போட்டீங்களா? எல்லாம் நம்ம பண்ணதெல்லாம் என்ன? அப்படியே ரிசீவ் பண்ணோம். just as you received Christ, continue to live in him. அதே போல எல்லா காரியங்களையும் அவரோடு நம்ம அவர் மேல கட்டப்பட்டவர்களா அவருக்குள் நடந்து கொள்றது தான் அந்த தெய்வீக அன்பு. அந்த அன்பு it's not about the religion. Religion doesn't never teach you about the love. எந்த ஒரு மதமோ எந்த ஒரு மார்க்கமோ, அன்புனா கடவுளுக்கு அன்புனா நீ இதை பண்ணணும், நீ மெக்காக்கு போகணும், மெக்காக்கு போகலன்னா என்ன பண்ண முடியாது. இவனுக்கெல்லாம் உதவி செய்யணும், அப்படிப்பட்டு இருந்தாதான் ரட்சிப்பு கிடைக்கும்ன்ற சொல்றாங்க மதங்கள் இருக்கிற மத்தியில. ஆனா கர்த்தர் எந்த ஒரு அன்பு எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்காம அவருடைய அன்பை அந்த இடத்துல விளங்க பண்ணினார். நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீசர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த இடத்துல நம்ம ஒரு சம்பவம் நடக்குது. அந்த இடத்துல தான் சொன்னாரு, இயேசு என்ன ஒருத்தர் காட்டி கொடுக்க போறான், உங்கள தான் இருக்கிற அந்த காட்டி கொடுக்குற ஆளு. அவன் யாருன்னு சொன்ன உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? யாரை குறிச்சு பேசுறாரு அப்படின்னு சீஷர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒருவருக்கு ஒருவர் நோக்கி பார்த்தாங்க. அந்த இடத்துல 23ஆம் வசனம் வாசிங்க. அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து பேதுரு கேட்கிறான் 24ஆம் வசனத்துல, நீ அவனை பார்த்து கேட்டு சொல்லு அப்படின்னு விசாரிக்கும்படி சீமன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். 25ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அது யாரா இருக்கும்? ஜான், யோவான். இது எழுதினது யாரு? இந்த அதிகாரத்தை எழுதினது யாரு? யோவான். அவனே என்ன சொல்றான்? இதுல கடைசி வரைக்கும் அந்த பேர் இருக்காது. ஆனா கடைசியில் அவன் முடிக்கும் பொழுது இதை எது சொல்றான்? எல்லாரும் அதை யோவான் தான் சொல்றாங்க. அது யோவான் தான் இதை எழுதினது, யோவான் தான் அந்த சீஷன்னு அவன் சொல்றான். இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு அவன் ஆண்டவரே அவன் யார் அப்படின்றான். அதே போல அதுக்கு முன்னாடி வசனம் நம்ம பார்த்தோம் 23. இயேசுவுக்கு அன்பானவராய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு. அவன் எழுதும் போதே எப்படி எழுதுறான்? இயேசுவுக்கு அன்பானவன். மற்றவங்களாம் நீங்க மேத்யூ, மார்க், லூக்காலாம் போய் பார்த்தீங்கன்னா இயேசு அந்த எழுதினவங்க அவங்களோட பேரை அப்படியே போட்டு தான் எழுதுவாங்க. ஆனா இவன் என்ன சொல்றான்? இயேசுவுக்கு அன்பானவன். எல்லாரையும் தான் இயேசு நேசித்தார், அப்படிதானே? இயேசு இவனை மட்டும் ஸ்பெஷலா நேசித்தாரா? இவன் என்ன சொல்றான்? அவருடைய சீஷர் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன். அவனை பத்தி சொல்லும் பொழுதே அந்த அன்பை உணர்ந்தவனாய் அவன் இருந்தான் அந்த இடத்துல.
அவன் எப்படி இருந்தான்? கிறிஸ்துவுடைய அன்பு. ஏன்னா இந்த புஸ்தகத்தை எழுதும்போது அவன் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்தார். சிலுவையில் எல்லா காரியங்களையும் செய்து முடித்த உடனே அவனுக்கு தெரியுது இது இயேசுவுடைய அன்பு, ஒரு விசேஷித்த அன்பு. அந்த அன்புல தான் அவன் சொல்றான், அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு. இப்போ நீங்க ஒரு லெட்டர் இயேசுவை பத்தி எழுதுறீங்க, நீங்களும் இயேசுவும் ஒரு டின்னருக்கு போயிட்டு வரீங்க. அந்த நேரத்தில் வந்து மற்றவங்க கேட்குறாங்க எப்படி இருந்தாருன்னு. உடனே அவன் எழுதுறான், இயேசுவுக்கு அன்பானவனாய் நான் அவரோட என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஜாலியா சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு. அவன் வந்து அந்த அன்பை என்ன பண்ணிட்டான், உணர்ந்தவனாய் இருந்தான். Are you getting this? மற்ற புஸ்தகங்களில் பார்க்குறோம், அவங்க எல்லாம் அப்படி எழுதவே இல்லை. ஆனால் இது யார் எழுதுனான்னு பார்த்தா யோவான். இது எழுதின இந்த புஸ்தகத்தை யார் எழுதினான்னு பார்த்தா அவனே தான் அவனை பற்றி எழுதியிருக்கான். இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒரு சீஷன். அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு வந்து கர்த்தருடைய அன்பை அவன் ருசித்தது மாத்திரம் கிடையாது, அவனுக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய அன்பை அவன் அறிந்து கொண்டவனாகவும் இருந்தான். 103வது சங்கீதம் 8ஆம் வசனம், 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அதுல வந்து அவர் 9ஆம் வசனம், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இது புதிய ஏற்பாட்டில் வரல, இதெல்லாம் எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய அன்பை குறித்து ஆழம் அகலம் இல்லாத அந்த அகாப்பை அன்பை குறித்து போட்டிருக்கு. அதுல சொல்லியிருக்கு, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் என்ன பண்ணார், எதையுமே சரி கட்டாம அவர் என்ன பண்றாரு, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரமா இருக்கோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, மேற்குக்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இது வந்து ஏதோ வந்து புதிய ஏற்பாட்டில் வந்த உபதேசம் நினைக்க கூடாது. புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லை, இது பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லிருக்கு. இதனாலதான் பவுல் எழுதும் போல எழுதுறான், உயரம் அகலம் ஆழம் என்னதென்று அறிய முடியாத அந்த அன்பிலே வேறுன்றுங்கள் அப்படின்னு 3ஆம் அதிகாரத்தில் அவன் எழுதுறான் எபேசியர்ல. அதுதான் இதுல சொல்லுது. அந்த அன்பை அவன் உணர்ந்தபடியினால அதுல எழுதுறான் யோவான், நான் கிறிஸ்துவுக்கு அன்பானவன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? அவன் ரிசீவ் பண்ணியிருந்தனால தான் அப்படி சொன்னான். கிறிஸ்துவுடைய அன்பை ரிசீவ் பண்ணனால தான் கிறிஸ்துவுக்கு அன்பான சீஷன் அப்படின்னு அவனே தன்னை என்ன சொல்லிக்கிட்டான், சொன்னான். அதனால கர்த்தர் வந்து எல்லாரையும் தான் அன்பு வைத்தார். அவர் உலகத்தில் இருக்கிற அக்கிரமக்காரங்கள் பாவங்கள் எல்லாம் செய்தவர்கள் எல்லாருக்காக தான் சிலுவையை மறைத்தார். அவனுக்கு ஒன்றும் விசேஷித்த இது கிடையாது. ஆனா அவன் ரிசீவ் பண்ணிட்டான், அதனால அப்படி எழுதுனான். நம்ம ரிசீவ் பண்ணலன்னா இந்த அன்பு எப்படி இருக்குன்னா ஒரு தியரி மாதிரியே இருக்கும். அதை ரிசீவ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது உள்ள வந்து என்ன பண்ணும், அந்த அன்புல நம்ம வேறுன்ற முடியும். எத்தனை பேருக்கு புரியுது அந்த அன்பு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பு அகாப்பே அன்பு, அது ஆழம் உயரம் அகலம் அல்லாத ஒரு பெரிய அன்பு. இப்போ நம்ம அந்த வசனங்களை தொடர்ந்து பார்க்க போறோம். யோவான் 13:33. ஸோ இப்படி எல்லாம் அந்த இடத்துல நடக்குது சரியா சம்பவங்கள். அவர் எல்லா கால்களை கழுவி விட்டாரு. அங்க வந்து யூதாஸ் காரியத்தை வந்து அவன் செய்ய வேண்டிய வேலைக்கு செய்ய போயிட்டான். அந்த சமயத்துல அவன் போயிட்டு காசுக்காய் கத்தரை காட்டி கொடுக்கும்படியா அந்த இடத்த விட்டு போயிட்டான். தொடர்ந்து இயேசு அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்களுக்கு ஒரு புதிய என்ன கொடுக்கிறார், ஒரு புதிய கட்டளையை அவர் கொடுக்கிறார். எடுப்போம் யோவான் 13:33 வசனம். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோட சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். அடுத்தது வாசிங்க 34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறாரு? ஒரு புதிதான கட்டளை. புதிதான கட்டளை. கட்டளைன்னா என்னது?
கமாண்ட். இந்த கமாண்டை வந்து நம்ம மீற முடியாது. இட்ஸ் நாட் அ சஜஷன், இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன், இட்ஸ் நாட் அன் அட்வைஸ், இட்ஸ் அ கமாண்ட். ஒரு ராஜா வந்து இங்க வா அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவங்ககிட்ட ஓடி வருவாங்களா இல்லையா? அவங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாம். when the king commands, the servants comes and serve him. அதே போல இங்க ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார். அது என்ன கட்டளைனா, உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்றத அந்த புதிய கட்டளையாய் இருக்கிறது. நமக்கு அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அவர் ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார் இயேசு. அந்த புதிய கட்டளை என்ன? அந்த கட்டளை ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்க. என் அன்பு போல நான் எப்படி உங்களை அன்பு செலுத்தினோ அதே போல நீங்களும் மற்றொரு இடத்துல அன்பு செலுத்தும்படியான ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார். இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட். நம்ம பார்க்குறோம் அநேக நேரத்தில் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே என்ன சொல்லுவாங்க? அடுத்தது நீ என்ன பண்ணணும்? நீ போயிட்டு ஒருத்தனுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும், அவனை என்ன பண்ணணும்? அவனை கர்த்தருக்கு வழியில நீ நடத்தணும். அதுதான் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இட்ஸ் குட், நம்ம மற்றவங்களுக்கு கர்த்தரிடத்தை பத்தி நம்ம சொல்லணும், அவங்களுக்கு கர்த்தருடைய காரியத்தை செய்து அவங்களுக்கும் கர்த்தருடைய காரியங்களை சொல்லணும். ஆனா இட்ஸ் நாட் த மெயின் திங், இட்ஸ் நாட் த கோர். நம்ம இங்க இருக்க வேண்டியது டிசைபிள், அதாவது சீஷர்களாய் இருக்கும்படி. அதாவது நீங்க பாருங்களேன், ஆதாம் ஏவாளை வந்து கர்த்தர் என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். அவங்களுக்கு எதுவும் போயிட்டு எதுவும் வேலை இருந்துச்சா? போய் எதுவும் காஸ்பல் சொல்லணும், ஜெபம் பண்ணணும், என்ன வேலை இருந்துச்சு? அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பாவத்துக்கு முன்னாடி சாயங்காலம், குளிர்ச்சியான சாயங்காலம் வேலையில என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கர்த்தரோடு உலாவிக்கிட்டு பேசிக்கிட்டு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சா? நீ போய் கர்த்தரை பத்தி சொல்லணும், நீ போய் ஜெபம் பண்ணணும், நீ மற்றவங்களுக்காக இதை செய்யணும் அப்படின்ற ஒரு காரியமும் கிடையாது. நீங்க வெளிப்படுத்தல சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இதுல கிங் ஜேம்ஸ் இருந்தா போடுங்க. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதுல சொல்லுது, you are worthy, அதாவது கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீ சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். நான் கிங் ஜேம்ஸ் வாசிக்கிறேன். Thou art worthy, O Lord, to receive glory and honor and power, for thou hast created all things, for thy pleasure they are and were created. அது எதற்காக படைக்கப்பட்டதா? thy pleasure, கர்த்தருடைய அவருக்கு பிளஷருக்காக படைக்கப்பட்டது. நம்ம வந்து அவருடைய சந்தோஷத்துக்காய், அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை உயர்த்தும்படியாய், அவரோடு நாம் என்ன பண்ணணும்? இடைப்பட்டு அவரோடு கலந்து அவர் கூட போய் நம்ம அவருக்கு pleasure thy pleasure they are and were created. நம்மளுடைய முக்கியமான சிருஷ்டிப்பின் காரணம் கர்த்தரோடு நம்ம கூட தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணோம்? அவரை ஆராதித்து அவரை தொழுது கொண்டு அவரோடு இருக்க வேண்டியதுதான் நம்மளுடைய முக்கிய. எதற்காக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோம்? கர்த்தரோடு இடைப்பட்டு கர்த்தரோடு ஆராதிச்சு கர்த்தரோடு அவரை தொழுது கொள்கிறது தான். அதனாலதான் ஆராதனை நேரம் முக்கியம். ஒரு ஆராதனை நேரம் என்ன எதற்காகனா, ஆராதனை நேரம் வந்து கர்த்தரை உயர்த்துறதுக்கு, கர்த்தரோடு இடைப்படுறதுக்கு, அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு, லிசன் பண்றதுக்கு. இட் ஹெல்ப்ஸ். why we preach, எதுக்காக நாங்க பிரசங்கிக்கிறோம்? நாங்க பிரசங்கிக்கிறது நீங்க போய் கர்த்தரை தனிப்பட்ட முறையில் ஆராதிப்பதற்காக தான் பிரசங்கம் பண்றது. நீங்க கர்த்தரோடு அந்த உடன்பட்டு அவரோடு ஒன்று கூடி தனிப்பட்ட நேரத்தில் நீங்களும் கர்த்தரும் மாத்திரம் சேர்ந்து என்ன பண்ணணும்? அந்த சமூகத்தில் இருக்கணும். அதனாலதான் for thy pleasure they are and were created. அதனாலதான் ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவத்திற்கு முன்னாடி எப்படி நாங்கள் கர்த்தரோடு சஞ்சரித்து அவங்க கர்த்தரோடு உடன்பட்டு எல்லாவற்றையும் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் அதுக்கு தான் நம்ம மீண்டும் பிறந்தோம்.
அதனால தான் கிறிஸ்து என்ன பண்ணார், நம்மளை மீண்டும் பிறக்க வைத்து அதே ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரோடு ஆராதிக்கும்படியாய், ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளும்படியாய் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை கொடுத்திருக்கிறாரு. அதுதான் இதுல இருக்கிறது, அந்த ஆராதனைக்குரியது. ஸோ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதை நம்ம வந்து போன உடனே போய் we are making converts. அதாவது கிறிஸ்டியானிட்டி என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ கன்வெர்ட்ஸ் ஆயிடுச்சு, கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் வந்து சிலவங்க என்ன பண்றாங்க, வெறும் கன்வெர்ட் மாத்திரம் தான் பண்றது. அதாவது எனக்கு ஞாபகம் சின்ன வயசுல போய் ட்ராக்ஸ் கொடுப்பேன். ஒரு பிராமின் நிறைந்த ஏரியா, நான் இருந்தது காஞ்சிபுரம். அங்கே வந்து கோயில்கள் நிறைய கோயில் இருக்கும். சண்டே சர்ச் முடிச்ச உடனே என்ன பண்ணுவோம், ட்ராக்ஸ் எடுத்துட்டு போய் கொடுப்போம். கொடுத்த உடனே அவன் வந்து கொடுத்துட்டு இதை பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க நல்லா இது பண்ணாங்கன்னா ஓகே அப்படின்ட்டு வருவோம். ஏதாவது எங்களுக்கு சொன்னாங்களா எங்களுக்கும் என்ன ஆயிரும், கோவம் வந்துட்டு சைக்கிள் அங்கே தூரத்தில் இருந்துன்னா போடா அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இது வந்து இது ட்ராக்ஸ் கொடுக்கறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. அதை ஒரு மதமாய் நான் செய்தேன். புரியுதா நான் சொல்றது? அதை வந்து ஒரு மதமா செய்தேன். அதனால தான் இங்கே நம்ம பார்க்குறோம், ஆதாம் ஏவாள் அவங்க வந்து இட்ஸ் அபவுட் வர்ஷிப், இட்ஸ் ஹேவிங் ஃபெலோஷிப் வித் காட். அதுதான் என்னது கிறிஸ்துவ சீஷர்களுடைய முதல் வேலை என்னது, கர்த்தரோட முதல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், ஃபெலோஷிப் வைக்கணும். சிலவங்க வந்து இப்போ அடுத்தது வந்து இப்போ ரிலிஜன், அதாவது கிறிஸ்டியானிட்டியுமே ஒரு ரிலிஜன் ஆயிடுச்சு. அது ஒரு மதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு, ரிலிஜன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க சில சர்ச்சுக்கெல்லாம் போனா ஒயிட் ஷர்ட் போட்டு தான் உள்ள போகணும். பார்த்ததே இல்லையா அப்படிப்பட்ட சர்ச்செலாம்? அதுக்கப்புறம் சில சர்ச்செல்லாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா கோல்டு பூ அதெல்லாம் வைக்கக்கூடாது. அடுத்த இதுக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஃபுல்லாக ஷேவ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டியிலே சிலதெல்லாம் மதமாய் மாறிவிட்டது. அது கிடையாது. இட்ஸ் ஆல் கன்வெர்ட். we are creating a lot of converts, not the disciples. disciples என்ன பண்ணுவான், அவன் கர்த்தரோடு சேர்ந்து அவரை ஆராதிப்பான. சில எடுத்துக்காட்டுலாம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கர்த்தர் வந்து நம்ம இதெல்லாம் நம்ம வெள்ளை சட்டை அதை இதுன்னா தட்ஸ் ஓகே. ஆனால் கர்த்தர் நம்மளை எங்க பார்க்குறாராம், உள்ளத்துல பார்க்குறாராம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த இடத்துல சாமுவேல் வருகிறான், வந்து ஒரு புதிய ராஜாவை தேர்ந்தெடுக்கும்படி. அதனால எல்லாம் ஜெசியோட பிள்ளைங்க எல்லாம் வராங்க. அப்ப எல்லாரையும் என்ன பண்றான், அவன் பார்க்கறான். வந்த உடனே சொல்றான், எலியா அவன் தான் முதல் பையன். அவனை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் எதுவுமே சொல்ல, இவனா வந்து பார்க்கறான். அடுத்த வசனம் போடுங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். கர்த்தர் எப்படி பண்றாரு, முகத்தையோ முக தோற்றத்தையோ நம்ம எப்படி ட்ரெஸ் பண்றோம், எப்படி இதை பண்றோம் அதை பார்க்கல, நம்ம உள்ளத்தை பார்க்கிற. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. அதனால சொல்லு, நீ இவனுடைய முகத்தை அவன் போன வருஷத்துல அவனே முடிவு பண்ணிட்டு என்ன பண்றான். அந்த போன வசனத்தை ஒரு வாட்டி போடுங்க. 6ஆம் வசனம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவனாக்கும் என்றான். பார்த்த உடனே எப்படி இருந்துச்சு, கிங்குக்குனா எப்படி நீங்க எப்படி இமேஜின் பண்ணீங்க? இப்போ ஒரு டிராமா போடுறீங்க, நம்ம என்ன பண்ணுவோம், எங்க சண்டே ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் நல்லா உயரமா வாட்ட சாட்டமா இருக்கிறோமா ஒருத்தனை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, நீ தான் ராஜா அப்படின்வாங்க. அப்படிதானே? ஊர்ல வந்திருக்கீங்களா? நான்லாம் ராஜாவா இருந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா நம்ம எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சோ அவங்க பார்த்த உடனே அவன் என்ன சொல்றான்னா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனே அப்படின்றான். டேய், இன்னும் உனக்கு சிக்னலே அங்க இருந்து வரல. உடனே கடவுள் சொல்றாரு அடுத்த வசனத்துல, நீ என்ன சொல்றாரு, 7ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும், நீ என்ன பண்ற, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சி ஆள் வாட்ட சாட்டமா உயரமா இருக்கிறான் பாருங்க, பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். நான் இவனை புறக்கணித்தேன். எப்படி பாத்தீங்களா? கர்த்தர் வந்து வெளி தோற்றத்தை பார்க்கறது கிடையாது, எப்படி இருக்கிறோம் நம்ம வந்து அவருக்கு உள்ள நம்ம தெரியும் நம்ம எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு. நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் வந்து முகத்தை பார்த்து தான் எல்லாத்தையும் செய்யறான். ஒருவேளை ஒருத்தங்க இருக்கும் பொழுது அவன் அந்த இடத்துல வேலை செய்வான், அவங்க போன உடனே போயிடுவான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாராம், இருதயத்தை
பார்க்கிறார். அவர் என்ன பண்றாரு? இருதயத்தை பார்க்கிறார். நீ எப்படி ட்ரெஸ் பண்ற, எப்படி நீ வெள்ளை சட்டை போட்டிருக்கியா, அப்படி பார்க்கறது கிடையாது. அவர் உன்னுடைய உள்ளத்துல நீ எப்படி இருக்கிற. கர்த்தரை உண்மையாவே அந்த அன்பை ருசித்து அவருடைய வழிகளில் நடக்கிறியா, அதை தான் அவர் பார்க்கிறாரு. ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிறைய கன்வெர்ட்ஸ். we started creating lot of converts. டான் க்ரோன் ஒருத்தர் இருக்காரு அமெரிக்கா தேசத்துல. ஒரு டான் க்ரோன் ஒரு மினிஸ்ட்ரி, அவர் வந்து நிறைய தேவனுக்காக ஊழியம் செய்யறாரு. அவருக்கு வந்து அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சாராம்? வீடு வீடா போய் தெருக்கல்ல நின்று ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சார். தேவனுடைய அன்பை குறித்து பேச ஆரம்பிச்சார். அங்க சிலவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அந்த அன்பை குறித்து பேசும்போது ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் வந்து இப்படி சொல்றது கிடையாது, யூ ஆர் கோயிங் டு பர்ன் இன் த ஹெல், இப்பவுமே நீ ரிப்பெண்ட் பண்ணு, இல்லைனா உனக்கு சால்வேஷன், அப்படி சொல்ல மாட்டார். அது கிடையாது குட் நியூஸ். குட் நியூஸ்னா பாவத்தில் இருந்த அக்கிரமத்தில் இருந்து நரகத்துக்கு போக உன்னையும் ஒருத்தர் காப்பாத்துறதுக்கு இருக்கிறாரு. Do you want to receive that? Does that make sense? எது குட் நியூஸ்? நீ வந்து உன்னை ஒருத்தர் நேசிக்கிறாரு. நீ பாவியா இருக்கும் பொழுதே ஒருத்தர் உன்னை நேசிட்டு இருக்காரு. நீ வேணுமா, உனக்கு ஏற்கனவே செய்து வைத்த பரிசு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்தாங்களாம் கர்த்தருடைய அன்பை அவங்க இது பண்ண உடனே. ஸோ அவர் என்ன பண்ணாரு? எல்லாம் நிறைய பேர் வந்த உடனே அவரால் ஃபாலோ அப் பண்ண முடியல. ஏன்னா ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரினா உங்களுக்கு தெரியும்ல, ஒருத்தர் ஒரு நாள் வருவார், இன்னொரு நாள் இருக்க மாட்டார். அவங்கள பற்றி எப்படி என்னன்னே தெரியல. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நிறைய கன்வெர்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னு அவருக்கு தெரியாது. ஒரு நாள் கர்த்தர் அவரோடு இடைப்பட்டு கொண்டாராம். அப்போ சொன்னாராம் கடவுள், நீ என்ன பண்ணு, நீ ஒருத்தனை டோர் நாக் பண்ணி, யூ கோனா டோர் நாக்கிங், போய் நீ அவங்க வீட்டில் போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ. இவர் போவாராம் அவர் வீட்டில். போன உடனே உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு உடனே ஒரு வயசான அம்மா வருவாங்க. வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஏதாவது வாங்கணுமா? இஸ் இட் யூ வாண்ட் டு பை மீ சம்திங்? எஸ் அப்படின்னு உடனே ஸோ நான் அவங்க சொல்லுவாங்களா, நீங்கள் இதை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார்? அதை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ வந்து அவங்க கேட்பாங்க, நீ இதை ஏன் பண்ணுற அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கடவுளை பற்றி அன்பை குறித்து அதை சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு, இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. அவங்களோட குறித்து எல்லாத்தையும் செய்து கொண்டு இருந்தார். அந்த ஒரு இன்னொரு வீட்டில் போகும் பொழுது அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, அங்கே ஒரு 2 பேர், அதாவது they not married, okay, they living together. ஸோ அவங்க எப்படிப்பட்டவங்க? எல்லாம் தே ஆன் டோப், எல்லாம் ட்ரக்ஸ், எல்லாத்துலேயுமே இருந்தாங்களாம். இவர் அந்த வீட்டுக்குள்ளே போனார். கதவை தட்டின உடனே அவங்க வந்தாங்களாம். வந்த உடனே இவர் வந்திருக்கிறதே இவங்களுக்கு என்னன்னு தெரியலாம். இவர் வந்து உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணுமா அப்படின்னு உடனே அவங்க பார்த்தாங்களாம், இது என்னடா ஒரு நல்ல சான்ஸ், எனக்கு ஒரு பீஸா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை கடைக்கு அனுப்பிச்சு அவர் வந்து வாங்கிட்டு வந்து அந்த இது பண்ண உடனே அவர் வந்து அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு இருந்த உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க போல, ஏதோ காலில் ஒரு பிரச்சனை. அதை வந்து அவர் கேட்டாராம், என்ன ஆச்சு அப்படின்னு சொன்ன, நான் வேணா ஜெபம் பண்ணவா உங்களுக்கு அப்படின்னு ஒன்று ஜெபம் பண்ணாராம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணி அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போக ஆரம்பித்தார். அப்புறம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாராம், நீங்களே எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறாரு, சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. யாருக்கு? ட்ரக் அடிக்ட்க்கு கடவுளோட அன்பை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அங்கே போயிட்டு நீ வந்து நரகத்துக்கு போற அப்படிலாம் எதுவும் சொல்ல. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? கடவுளுடைய அன்பை காட்டிக்கிட்டு இருந்தார். காலங்கள் போனது. அப்போ வந்து அங்கே ஒரு இடத்துல அவங்க லூக்கா 15ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு இருந்தாங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஸோ அந்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கதையை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இதை பார்த்து முடித்தவுடன் நான் நல்ல குமாரன் கெட்ட குமாரன் ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் ஒருத்தன் கர்த்தருடைய அன்பை உணர்ந்தா கூட என்ன ஆதான்? என்ன ஆதான்? தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டு இருப்பாங்களாம். முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த யார் சொல்றா? இயேசு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த வசனம் வாசிங்க.
பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். சோ இவங்களுக்கு அது சொன்ன உடனே புரியல பாருங்க. அப்படியே நம்ம பிளாங்கா அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க அவர் சொல்லும் பொழுது. அப்படியே பார்த்துட்டு இவர் என்ன சொல்றாரு. எப்படி சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்களாம். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவனுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இளைய குமாரனுக்கு அந்த காலத்துல யூத முறைகள் படி கம்மியா தான் கிடைக்கும். இவன் என்ன பண்றான், அவர்கிட்ட போயிட்டு என்னோட பாதி எல்லாவற்றும் உனக்கு இருக்கிற தகப்பனே எல்லா பாதியிலும் எனக்கு ஒரு பங்க எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன பண்றாரு, தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தார். யூதர் கலாச்சாரத்துல அவங்களுடைய ஆஸ்திலாம் எப்போ வரும் தெரியுமா, அவர்களுடைய பெற்றோர்கள் மரித்து போனதுன்னா அவருடைய இதெல்லாம் வரும். இது போயிட்டு அப்பா கிட்ட போயிட்டு இப்பவே எனக்கு தாங்க, அந்த கலாச்சாரத்துல அது எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு புரியுதா? So you pretty much saying you mean nothing to me, you are dead to me. I want to take all the money. அது சொன்ன உடனே அதுலயே அவர் ஆடி போயிருப்பாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். என்ன பண்றான், எல்லாவற்றையும் சில நாளுகளுக்கு பின் இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்க என்ன பண்றானா, துன்மார்க்கராய் ஜீவியம் பண்றான். அங்க போய் என்ன காசு இருந்தா சுத்தி திரிஞ்சு எல்லாத்தையும் அழிச்சு எல்லாத்தையும் தன் ஆஸ்தியை அழித்து போட்டானா. ஒருவேளை பப்புலாம் அந்த காலத்துல இருந்திருக்கும் போல. எல்லா இடத்துக்கும் அவன் என்ன பண்ணியிருக்கான், போயிருக்கான். சூதாட்டம் எல்லாம் அவன் பண்ணாத காரியமே இல்ல. தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்க துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லாம் ஆஸ்தி எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அழிந்து போனது. அடுத்த வசனம், எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அவன்கிட்ட ஒரு காசும் இல்ல. அந்த நேரத்துல அந்த தேசத்துல என்ன ஆகுது, ஒரு பஞ்சம் வருகிறது. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, அப்பதான் அவனுக்கு தெரியுது அவன்கிட்ட காசு இல்லைன்னு. ஏன்னா பஞ்சம் வரும் பொழுது, இப்போ எமிரேட்ஸ்ல எல்லாம் வார், அந்த இது மிடில் ஈஸ்ட்லாம் வார் நடக்கும்போது பெட்ரோல் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் ஏறி போச்சு. நீங்கெல்லாம் யாரும் பெட்ரோல் போட்ட மாதிரியே தெரியலையா, இல்லை பெட்ரோல்னா என்னன்னே தெரியாதா? அப்படியே ஒரு பிளாங்க் லுக் கொடுக்குறீங்க. அப்போ என்ன ஆயிரும், எல்லாமே ஏறி போயிடும். அந்த கொடிய பஞ்சம் உண்டாகும் போது அவனுக்கு குறைவுபட தொடங்கியது. அவனுக்கு அதாவது வாங்கணும்னா என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஏன்னா அவனுடைய சொத்து ஆஸ்தி எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டான், அவன் அழித்துட்டான். அடுத்த வசனம் வாசிங்க. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கிடைக்குது. அவர் என்ன பண்ணிட்டார், அந்த தேசத்துக்கு போய் ஒரு பிஆர் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பிஆர் வாங்கின உடனே அவனுக்கு ஒரு ஜாப் கொடுக்குறாங்க. அந்த தேசத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு அவன் போயிட்டு என்ன பண்ணிட்டான், அவன் கூட போய் சேர்ந்துட்டான். அந்த குடியானவன், அந்த சிட்டிசன் என்ன பண்றான், அவனுக்கு ஒரு ஜாப். என்ன ஜாப் அது, பன்னிகளை மேய்க்கும் அருமையான வேலை. You don't need an experience. Come and experience. என்னது, போர்க் சாப்பிடலாமான்னு போயிருப்பானா, அவனால சாப்பிடவும் முடியாது, ஏன்னா யூதன். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களே பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்புறம் என்ன ஆகுது, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. அவனுக்கு பன்றிக்கு கிடைக்கிற உணவு கூட கிடைக்கல. அப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன யோசித்தான், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அவன் சொல்றான், என்னுடைய தகப்பனுக்கு நிறைய பேர் கூலிக்காரங்க இருந்தாங்க, ஆனா அவங்கள ஒருத்தன் கூட குறைவுபட்டு போனது கிடையாது. அவங்களுக்கு வேண்டிய எல்லா சாப்பாடும் என் தகப்பன் கொடுத்தாரு. ஆனா எனக்கோ என்ன இல்லை, சாப்பாடு எது இல்லை, பன்னிக்குரிய சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. அதனால நானும் பசியினால் சாகிறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நான் என் தகப்பனது 18வது வசனத்துல, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து
புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். இந்த வசனத்தை இது பண்ணிருங்க. புறப்பட்டு போய் என்ன பண்ணான்? தகப்பன் இடத்துல வந்தான். எங்க இருந்து? அவன் பழைய வாழ்க்கை, இந்த பண்ணி மேய்க்கிறதெல்லாம் இது பண்ணி அவனுடைய தகப்பன் இடத்துலயே போலான்னு வரான். ஸோ இந்த கதையை தான் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த இடம் வந்த உடனே அவன் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தவொடனே பைபிளை மூட சொன்னாரான். இது யாரை குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம்? அந்த ட்ரக் இவர் போய் மினிஸ்ட்ரி பண்ணார்ல ஒரு வீட்டில், அவங்களுக்கு கத்தரை பற்றி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அவன் சொன்னாரான், இப்போ நீ பைபிளை மூடுனாரான். அவன் மூடினானா. இவன் எங்கே போகிறான் அப்படின்னு கேட்டாரான். அவன் தகப்பன் வீட்டுக்கே போயிருக்கான். அந்த தகப்பன் என்ன பண்ணியிருப்பாருன்னு நீ சொல்லு அப்படின்னு அவன் சொன்னான். இவ்வளோத்தையும் செலவழிச்சு இவ்வளோ காசையும் விரயம் பண்ணி ஒரு பயங்கரமான மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தான். அதனால அவனுடைய தகப்பன் அவனை அடித்து கொடுமைப்படுத்தி அவனை திரும்பவும் வீட்டை விட்டு துரத்திருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே சொன்னாரான், புக்கை தர, இப்போ படினாரான். படிங்க பாப்போம் அந்த வசனத்தை. அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவர் படிக்கும்போது இவன் சொன்னாரான், அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தானா. இது அந்த கதையை அவன் படித்த உடனே என்ன ஆயிடுச்சான், ஓன அழுக ஆரம்பித்து அந்த இடத்துல கத்தருக்குன்னு அவனுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தானா. That's what making a disciple. அதாவது சீஷர்களை உருவாக்குறதுன்னா என்னது? அவங்க கூடவே இருந்து கடைசி வரைக்கும் இது பண்ணும். ஒரு ட்ரக் அடிக்ட், அவனும் அவன் கூட இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்களும் என்ன கல்யாணம் ஆகாம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஜாலியா ஒரு வீட்டில் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த சம்பவத்தை கேட்ட உடனே ரெண்டு பேரும் மனதுருகி அழுது அந்த இடத்துல கத்தருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்களாம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்களேன். அவன் தூரத்திலிருந்து வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தானா. எதுவுமே கேட்கல. எப்படி அப்படியே வந்த உடனே அவனை அணைத்து முத்தம் செய்து என்ன பண்ணாரான்? கட்டி கொண்டாரான். அடுத்த வசனம் சொல்லுது, இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் பாருங்களேன். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இவன் அவர் கட்டி பிடிச்சிருக்கும் போது இவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கான், அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே எதுவுமே செய்ய மாட்டேன், உம்முடைய குமாரன் கூட நான் கிடையாது, இனிமே நீ என்னுடைய கூலிக்காரன்ல ஒருத்தனா சேர்த்துக்கோங்க, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுது நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லும் பொழுதே என்னாச்சு? அடுத்த வசனத்தை வாசிங்க, 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். போதும் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாரு? நீங்க உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு போடுங்க, மோதிரத்தை போடுங்க, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும். அவனுடைய கால்கள் எல்லாம் தேய்ந்து போய் அவன் வந்திருந்தான் அந்த தூர தேசத்துல இருந்து. அவனை என்ன பண்ணாங்க? அவனை அன்போடு அணைத்து கொண்டது. அதுதான் அந்த அன்பு. That life, that powerful love changed the life of the drug addicts. அப்புறம் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார்? அவங்க கிட்ட இந்த கதையை அவங்க வாசிக்க அவங்க ரொம்ப மனது உருகி அவங்க கர்த்தருடைய அன்பை ருசிக்க ஆரம்பித்தாங்க. இதுல தான் நம்ம பார்க்குறோம். இதுதான் மேக்கிங் எ டிசைபிள்ஷிப். இதுல மோதிரத்தை போட சொல்லி கால்களுக்கு பாதரட்சத்தை சொல்லி அவன் என்ன வாழ்க்கை வாழ்ந்தான்னு கூட கேட்கல எதுவுமே. அதுதான் அந்த கர்த்தருடைய அகாப்பே அன்பு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த சூப்பர் நேச்சுரல் லவ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் 24 வசனம், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படவும் தொடங்கினார்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், மூத்த குமாரன் வரான். வீட்டில இருந்து வரும்பொழுது இங்க எல்லாம் ஒரு வாத்தியம், நடனம், களிப்பு எல்லாம் கேட்குது. 25ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க? கீத வாத்தியங்கள்லாம் இருக்குதான் வீட்டில். நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு கல்யாணம்னா மேலே முன்னாடி ஒரு பேனர் கட்டி சீரியல் லைட்லாம் போட்டு, உங்களெல்லாம் பண்ணதே இல்லையா? அப்படியே பாவண்டா, அப்பா எப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்திருக்கீங்க? பண்ணுவாங்களா இல்லையா?
பேனர்லாம் போட்டு தோரணெல்லாம் கட்டி வாழை மரத்தில் இத்தனை கொலை உள்ளது அந்த இது அப்படின்னு சொல்லி, அது சிலவங்க வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டிலே வச்ச வாழை மரமாக இருந்தால் தான் அதை வைப்பாங்களாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் வைத்து என்ன பண்ணுவாங்க, தோரணெல்லாம் கட்டி வச்சு இருப்பாங்க. இவன் வந்து பார்க்குறான், மூத்த மகன், வீடு கீடு மாறி வந்துட்டோமா, ஒரே பாட்டு சத்தம் எல்லாம் ஒரே உற்சாகமா இருக்கிறாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் அவன் 27ஆம் வசனத்துல சொல்றாரு, அதற்கு அவன் அந்த அந்த வேலைக்காரங்கிட்ட கேட்கறான், என்னப்பா நடக்குது, நான் எதுவும் என்ன நடக்குது நான் இல்லாத நேரத்துல. அந்த வேலைக்காரன் சொல்றான், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் அந்த ஆளை போல தான் இருந்தோம். இந்த நேரத்தில் நம்மெல்லாம் எப்படி இருந்தோம், அந்த அக்கிரமம் செய்து பாவம் செய்து அருவருக்கப்பட்டு பன்னி கறி இல்லை, பன்னி சாப்பிட்றது அந்த இது கூட தவிடு கூட இல்லாமல் இருந்த நம்மளை என்ன பண்ணார், அவருடைய அகாப்பை அன்பினால இழுத்து கொண்டார். Are you getting this, church? This is something amazing. இது ஒரு அன்பு. இந்த அன்பு வந்து இது நம்ம யோசிக்க முடியாத ஒரு சூப்பர் நேச்சுரல், நம்ப முடியாத ஒரு அன்பு. அந்த இதில் கொளுத்த கன்றை அடித்தாராம். நீங்கள் போயிட்டு உங்களை வீட்டில் நீங்கள் நினச்சி பாருங்களேன், நீங்கள் சின்ன வயசில் இருக்கும் பொழுது உங்கள் அப்பாவுக்கு எல்லா வீட்டில் இருந்து காசெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு அடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க, வந்தால் எப்படி இருக்கும்? கொளுத்த கன்று கிடைக்குமா? அடி பிச்சி பெரம்புலாம் சிலவங்கலாம் ஃபேன்லேயே தலைகீழ தொங்க விட்டுருக்காங்க, கையில் காரில் கட்டி அடிச்சு. இங்கே என்ன கிடைக்குது? கொளுத்த கன்று. அதுக்கு அடுத்த வசனம் பார்க்குறோம், வாசிங்க. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, யாரு? அந்த சகோதரன், மூத்த சகோதரன் கோபம் வந்துருச்சு. அவன் உள்ள போலையாம் பாருங்களேன். பிரியாணி வாசனை அடிக்குது, ஆனாலும் அவனால சாப்பிட முடியல. அவன் போக மனதில்லதான் இருந்தான். தகப்பனோ வெளியில வந்து தகப்பன் என்ன பண்றாரு, பாக்குறாரு, என்னடா இவன் உள்ள வர மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி வெளியில வந்து அவனை என்ன பண்ணாராம், வருந்தி அழைத்தாராம், தயவு செஞ்சு வா. அவருடைய அன்பை பாருங்களேன். ஒரு பையன் எங்கேயோ போயிட்டு வரான், இன்னொருத்தன் வீட்டிலே இருக்கிறான், அவரோட அன்பை புரிஞ்சுக்கல. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தன் வீட்டிலே அவர் கூடயே இருக்கிறான், அந்த தகப்பனுக்குரிய காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவர் எப்படிப்பட்டவர், அந்த அன்பு. சர்ச்சிலே இருக்கிறோம், ஆனாலும் கடவுளுடைய அன்பு நமக்குள்ள போக மாட்டேங்குது. அவன் வந்து சொல்றான், அவனை வருந்தி அழைத்தானான். அப்படி வருந்தி அழைச்சு உள்ள போனவன அவன் கேட்கிறான் பாருங்க, 29ஆம் வசனம். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து, இத்தனை வருஷமா நான் சர்ச்சில் மெம்பரா இருந்தேன், இந்த ஊழியங்கள் எல்லாம் நான் செய்தேன். சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள், கன்னியர் ஊழியர்கள், அப்படி மற்ற எல்லா ஊழியங்களையும் செய்து இருந்த என்னை நீ என்ன பண்ண? ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாமல் இருந்தும் என் சிநேகிதரோட கூட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. நான் லாங் வீக்கெண்டு கூட எங்கேயுமே போல, சர்ச்சுக்கு தான் வந்தேன். ஆனா நீ என்ன பண்ணல, எனக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை கொடுக்கல. நீங்க பார்த்துருக்கீங்கன்னா ஒரு சீட் இருக்கும், அந்த சீட்ல தான் நம்ம எப்பவுமே உட்காருவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் இருக்கிறாங்க, அந்த சீட்டுனா அது அவங்க அந்த சீட்ல தான் உட்காருவாங்க. அந்த சீட்ல வேற யாராவது உட்கார்ந்தாங்கன்னா வராரு அப்படின்னா பார்த்தது இல்லையா? நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. உங்க ஊர்லாம் ரொம்ப நல்ல ஊரா இருக்கிறது. அந்த ஊர்ல எனக்கு ஒரு குடிமகன் கொடுத்தாங்கன்னா நான் சேர்த்துக்கலாம் போல இருக்கேன். கற்பனை மீறுதான் அவன் வந்து சொல்றான் பாருங்க, நான் லாங் வீக்கெண்டு போல எல்லா ஊழியத்திலையும் பண்ணேன், இந்த மென்ஸ் மிட் நைட் ப்ரேயர் கூட வந்தேன். ஆனா அப்ப கூட எனக்கு என்ன கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. KFC கிடைக்கலையா? எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அனுப்புற மென்ஸ் ஊழியம் இது. நான் சந்தோஷமா இருக்கும்படி நீ ஒரு காலமும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கலையா அப்படின்றாரு. அவங்க வீட்டில தான் ஆடுலாம் கட்டிட்டு இருந்துச்சு. அவன் எப்பனாலும் என்ன பண்ணிருக்கலாம், தைரியமா போய் டேய் இன்னைக்கு ஒரு விருந்து எடுப்போம், ஒரு ஆடை அடிப்போம், ஒரு கோழி அடிப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணல, அந்த அன்பு அவனுக்கு விளங்கல பாருங்களேன். அவன் உள்ளே தான் இருக்கிறான், எல்லாவற்றையும் பார்த்துட்டு தான் இருக்கிறான், ஆனா அந்த அன்பு அவனுக்கு கிடைக்கல. அப்பதான் சொல்றாரு 30ஆவது வசனத்துல,
வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்குள்ளதெல்லாம் உனக்குடையதா இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள்ள இருக்கிறது எல்லாமே நமக்குள்ளதா இருக்குது. அது தெரியுதா? அதுல நமக்கு என்ன இருக்குது? சுகம் இருக்கு, பலன் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, ரட்சிப்பு இருக்கு, மீட்பு இருக்கு, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாவற்றையும் இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சில நேரத்துல அப்பா அந்த ஆட்டுக்குட்டியை தானா வருமானம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எல்லாமே இருந்தது, எல்லாமே உனக்குள்ளதான் இருந்துச்சு, உன்னுடையதா இருக்கிறது. எல்லாமே கர்த்தர் நமக்காய் செய்து முடித்துட்டார். இனி நமக்கு வேணும்னா நம்ம தான் போய் அந்த ஆடை எடுக்கணும். சோ அதற்கு சொல்றாரு, நீ எப்பொழுதும் என் கூட தானே பாருகிற, எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். அவன் எப்படி இருக்கணுமா? திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. மரித்த நம்மளை கூட என்ன பண்ணாரு? கிறிஸ்துவோட கூட உயிரோடு எழுப்பி உன்னதங்கள உட்காரம் வைத்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்ப்போம் அந்த வசனங்கள்லாம் 7, 8, 6, 7, 8. ஸோ மரித்து போன இருந்த நம்மளை அவர் என்ன பண்ணார்? மீண்டும் உயிர்ப்பித்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளை மகிழ்ச்சியினால, அவருடைய சந்தோஷத்தினால அவர் எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். எக்ஸ்கியூஸ் மீ. எத்தனை பேருக்கு அந்த அன்பு புரியுது? இப்போ இந்த கதையை அவர் சொல்லும் பொழுதுதான் அந்த ட்ரக் அடிக்ட்ஸ் அவங்க மனதுருகி அழுது கர்த்தரிடத்துல அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. தி டிசைபிள்ஸ், அதாவது சீஷர்களாய் நம்ம கட்டளை என்ன கொடுத்திருக்கிறாரு? அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் இருந்தீங்கன்னா என்ன ஆகுமா? அதனால் நீங்கள் என்னுடையவர்கள் என்று, என்னுடைய சீஷர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எதன் மூலமா அறிந்து கொள்கிறாங்களா? நீங்க போய் டோர் நாக் பண்றதுனாலயா? இல்ல, அவருடைய நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருந்தான். நம்ம மற்றவங்களுக்குள்ள, நம்ம அறிந்தவர்கள், தேவனை அறிந்தவர்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருந்தா அதை பார்க்கிறவனுக்கு எப்படி இருக்கான்? நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். இந்த கேன்பரால ஒரு கிறிஸ்துவ பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில பெற்றோர்கள், சில பெற்றோர்களுக்கும் சில அந்த போர்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே பிரச்சனை. அந்த பிரச்சனை இப்போ ஃபேஸ்புக்லாம் போய் ஒரே எல்லாம் அப்படியே நாரி அடிச்சிருக்கு. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றோம்னா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா இங்க இருக்கிற இவனும் கிறிஸ்டியன், இவனும் கிறிஸ்டியன், இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க? அடிச்சுக்கிறாங்க. அங்க கிறிஸ்துவை அறியாத அந்நிய மக்கள்லாம் அதே குரூப்ல இருக்கிறாங்க, அதே ஃபேஸ்புக்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்க சீஷர்களாய் என்னப்படுவார்களா? அவங்களுக்கு தெரியுமா இவங்க கிறிஸ்துவுடைய சீஷர்கள்னு? Are you getting this, church? கிறிஸ்துவுடைய சீஷர்கள்னா எப்படி இருக்கணுமா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம இயேசுடைய சீஷர்னு சொல்லணும்னா அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். முதல்ல we can't give something which we don't have. நம்ம கிட்ட இல்லாத ஒன்றை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. அதை நம்ம கொடுக்கணும். அதுதான் இங்க சொல்றது. We have to have that fellowship. அதனாலதான் நான் சொன்ன முதல்ல ஆரம்பிக்கும் போதே, ஆதாம் ஏவாளை எதுக்கு படைத்தார்? கர்த்தரோடு இசைந்து அவரோடு ஃபெலோஷிப், ஆராதிக்கிறது தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான், ஆராதிக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். தெரியுமா? சங்கீதம் 22
25 நினைக்கிறேன். ஆம், 22 23 சாரி. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். இப்ப கர்த்தருக்கு பயப்படுறவங்களாம் யாரு சொல்லுங்களேன்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள்னா அப்ப கர்த்தருக்கு பயப்படுறவங்க யாரு? அவரை துதிப்பவர்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுறாங்க. இந்த இடத்துல வந்து நீங்க கர்த்தரை ஆராதிங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல. கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் என்னது? அவரை துதிக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். நான் எல்லா சூழ்நிலையும் மறந்து எல்லாவற்றையும் எதை குறிச்சும் கவனம் செலுத்தாம நான் கர்த்தரே அவரை நம்பி இருந்து அவரை ஆராதிக்கிறது தான் என்னது? கர்த்தருக்கு பயப்படுறது, அவரை துதிக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுறது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் ஆதாம் ஏவாள் அவங்க வந்து சிருஷ்டிப்பு இதுவும் பண்ணும்போது they had the fellowship. அதாவது நம்மளுடைய அந்த அன்பு எப்போ கர்த்தருடைய அன்பு எப்போ வெளிப்படும்னா அவரோடு வைக்கிற ஐக்கியத்தின் மூலமாய் அது மற்றொரு இடத்துல வெளிப்படும். அதனாலதான் அவர் நமக்கு புதிய கட்டளையை கொடுத்திருக்கிறாரு. இதே அந்த யோவான் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இதெல்லாம் சொல்லி முடித்துட்டு ஒரு புதிய கட்டளையை கொடுத்திருக்கிறார் நமக்கு எல்லாருக்குமே. அப்புறம் வந்து வசனம் வருது யோவான் 13:36. சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். 37 என்னது? 37 வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றார். இது வந்து சிலுவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த யோவான் 13ஆம் அதிகாரம் எல்லாமே சிலுவைக்குள்ள கர்த்தர் போறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட காரியங்கள். அங்கதான் எல்லாருக்கும் கால்களை கழுவினார். அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் இப்போ உங்களை விட்டு போக போற காலம் வருது, அந்த காலம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் வரக்கூடாதுன்னு பேதுரு கேட்கிறான். அது கர்த்தர் என்ன சொல்றாரு? அதுக்கு அவன் சொல்றான், உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். அவன் சொன்னான், நீங்க எங்க போனாலும் நான் வருவேன், ஏன் உங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன்? ஜீவனை கூட கொடுப்பேன்னு அவன் சும்மா சொல்றான். அதுக்கு அடுத்த வசனம் வருது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனையும் கொடுப்பாயோ? சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அதுக்கு இயேசு சொல்றாரு, நீ என்ன பண்ண போற? மறுதலிக்க போற. You gonna deny me. சொல்லும் பொழுது அவன் சொல்றான், நான் எங்க போனாலும் வருவேன்றான். ஆனா கர்த்தர் அவனை குறித்து ஒன்று சொல்றாரு, நீ எங்க போனாலும் இப்போ வரமாட்டேன், இன்னொரு கழிச்சு தான் வருவேன், ஆனா நீ ஜீவனை கொடுப்பேன்னு சொல்ற பொழுது அவர் கேட்கிறாரு, நீ எனக்காக ஜீவனையா கொடுக்க போற, நீ என்ன பண்ண போற? 3 முறை மறுதலிக்க போற. கர்த்தருடைய அன்பு அவன் என்ன பண்ண போறான்? 3 முறை மறுதலிக்க போறான். நம்ம பார்க்கிறோம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 54ஆம் இந்த லூக்கால அவன் 3 முறை ஆமா லூக்கா 12:54 வருது. அங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க? இயேசுவை பிடித்துட்டு கொண்டு போறாங்க. அங்க பிரதான ஆசாரியன் வீட்டுல என்ன பண்றாங்க? லூக்கா 12:54 பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, இது இல்ல 54 லூக்கா 12:15 நான் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவன் என்ன பண்றான்? இயேசுவை பிடித்து அவங்க போகும்பொழுது அவனை பின் சென்று பார்க்கறான். 22:12 லூக்கா 22. ஸோ லூக்கா 22:54 வசனம் சொல்லுது. அவன் என்ன பண்றான்? பிரதான ஆசாரியர் அதாவது கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப என்ன பண்றான்? அவனும் பின்னாடியே போறான், தூரத்துல இருந்து பார்க்கறான். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவன் என்ன சொல்றான்? அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். அவனை அறியேன் யார சொல்றான்? தேவனை என்ன சொல்றான்? அவன் சொல்லி அவனை மறுதலிக்கிறான். கிறிஸ்துவை அவன் மறுதலிக்கிறான். எனக்கு தெரியாது, அவர் அறியல
அப்படின்னு சொல்லி மறுதளிக்கிறான். அது மாத்திரம் கிடையாது, அதுக்கப்புறம் 58வது வசனம் வருது. சற்று நேரத்துக்கு பின் வேறு ஒருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். நீயும் அந்த அவர்களில் கூட்டத்துல ஒருவன் இருந்த ஆளு தானே, நீ அவருடைய சீஷர்கள் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன பண்றான்? அதற்கு பேதுரு, மனுஷனே நான் அல்ல என்றான். நான் அல்ல, அது நான் கிடையாது அப்படின்றான். அதே போல 3வது முறை 1 மணி நேரம் கழிச்சு 59ஆம் வசனம் வாசிங்க. ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. பார்க்கிறோம், இயேசுவோடே கூட இருந்து, இயேசு போன இடமெல்லாம் இருந்து, இயேசு செய்த அற்புதங்கள், இயேசு செய்த அடையாளங்கள் எல்லாவற்றையும் பேதுரு பார்த்தவனா இருந்தான். அவன் என்ன சொல்றான்? 3 முறை நான் அறியல கர்த்தரை. அவனுக்கு அந்த அன்பு அந்த இடத்துல அந்த நேரத்துல அவனுக்கு வரல பாருங்க. கர்த்தருடைய அன்பு அவன் அந்த இடத்துல இருக்கிறான், ஆனா அதை இன்னும் அறியாம இருந்தான். அது அவன் அந்த அன்பு அவனோட கற்பம் தெரிகல. அறியேன் என்று சொல்லி அப்படி சொல்லும் பொழுது அந்த சேவல் கூவிற்று. அப்ப என்ன ஆச்சான்? 61. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். கர்த்தர் அந்த இடத்துல அவனை பிடித்து வைத்திருக்கிறாங்க. அப்ப அவர் திரும்பி ஒரு நோக்கி ஒரு பார்வை தான் பார்த்தார். அப்ப என்ன ஆயிடுச்சான்? சேவல் கூவதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். வெளியே போய் மனம் கசந்து அழுதான். மனுஷனே நீ சொல்கிறதை அறியேன், நான் அவரை அறியல, அவர் செய்ததை நம்ம அநேக நேரத்தில் சொல்றோம். சில நேரத்தில் என்ன சொல்லிடுறோம்? நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கூச்சப்படாம சொல்றோம், இது ஒருவேளை கடவுளோட சித்தமா இருக்கலாம், எனக்கு பாடுகள்ல என்ன நடத்துறாரு. இன்னும் பைபிள் எங்கேயுமே அப்படி சொல்ல. அவர் லூக்கா இது யோவான் 10:10 சொல்லுது, திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வரான், வேற எதுக்கும் வரதில்லை. அப்ப கொல்றது அழிக்கிறது அதெல்லாம் யாரோட வேலை? யோவான் 10:10 திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வேற எதுக்குமே வரலையா. சோ உங்களுடைய சுகத்தை திருடினாதான் உங்களுக்கு என்ன வருது? சுகவீனம் வருது. வேறொன்றுக்கும் வரான். ஆனா அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் வரும்பொழுது நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. அதை நம்ம அறியணும். பாருங்களேன், அந்த நிறைய சூழ்நிலைகள்ல நம்ம என்ன பண்ணிடுறோம்? பலவீன சூழ்நிலைகள். ஒருவேளை கர்த்தர், அன்னைக்கு ஒருத்தங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன், அவங்க என்கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு கர்த்தர் ஒருவேளை எதையும் எங்களுக்கு சொல்லி தராரு இது மூலமா அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. நான் அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க இதுக்கெல்லாம் மாத்திரை போடுறீங்களா? ஆமா போடுறோம். டாக்டரை போய் பார்த்தீங்களா? ஆமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் தான் செய்யறாருன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு டாக்டர் கிட்ட போயிட்டு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு லெட் இட் ராட் யூ? புரியுதா உங்களுக்கு சொல்றது? கர்த்தர் தான் இதை செய்தாருன்னா அப்புறம் எதுக்கு நீ மருந்து போடுற? அப்புறம் நீ அது டாக்டர் கிட்ட போற? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் தான் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அவர் ஜீவன் பரிபூர்ணப்படம் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம். அவர்கிடத்துல இருந்து எந்த தீங்கும் வரல. யாக்கோபு சொல்றான், ஜேம்ஸ் ஐ திங்க் சாப்டர் 2 அதுல சொல்றான், ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து எல்லா நன்மையும் எல்லாம் வருதான். அவர்கிட்ட இருந்து எல்லா நன்மையான ஈவும் எங்க இருந்து வருதான்? ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. Always remember church, if it's good it's from God, if it's bad you would have probably done something. அப்படிதானே? நம்ம சில நேரம் என்ன பண்ணிடுவோம்? உட்கார்ந்துட்டு ஒரு 8 மணி நேரம் டிவி பார்த்தா என்ன ஆகும்? கரண்ட் பில் ஏறும், அடுத்தது தலைவலிக்கும். சீரியல் பார்த்தா அதில் வர கேரக்டர்லாம், ஓ அந்த லேடி இப்படி தானே இவங்களை ஏமாத்தினாங்க, அதே லேடிக்குரிய கேரக்டர் தான் இவங்களுக்கும் இருக்குன்னு சொல்லி அதில் இமேஜின் பண்ணிட்டு நம்ம இருப்போம். ஆனால் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினத்திலிருந்து இறங்கி வருகிறது. If it's good, it's God. If it's nothing good, you would have either ruined it or it's from the devil. That's simple. அவன் அந்த அன்பை அறியாதனால தான் என்ன பண்ணான்? 3 முறை அவரை என்ன பண்ணான்? மறுதளிச்சான். அப்புறம் இயேசு ஒரு பார்வை பார்த்தாரு. அவனை பார்த்தாரு, பேதுருவே நான் சொன்னல,
அவன் அதுல மனம் உடைந்து மனம் கசந்து அழுதான்னு பார்க்குறோம். ஆனா கர்த்தர் அப்படி அழுத உடனே அவனை அப்படியே சும்மா விட்டுல, அந்த குற்ற உணர்ச்சியிலே அவனை விட்டுல பாருங்க. அநேக நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம், யாரையாவது குற்றப்படுத்திட்டு அந்த குற்ற உணர்ச்சியிலே விட்டுருவோம். ஆனா அவர் அந்த குற்ற உணர்ச்சியிலே உடல, அவர் உயிரோடு எழும்பின பின் அவர் என்ன பண்றாரு, லூக்கா 22 லூக்கா 22ல அவர் உயிரோடு எழுந்தவுடன் வருகிறாரு. அப்போ சீமோன் பேதுரு மீன்களை பிடித்து கொண்டிருந்தானா. பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்று அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவானவர் உயிரோடு எழுந்துட்டாரு. எழுந்த உடனே அவங்க கடற்கரையில போறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, 3ஆம் வசனம் சொல்லுது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உம்முடனே கூட வரும்னு சொல்றாங்க. சீமோன் பேதுருலாம் கர்த்தர் உயிரோடு எழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், திரும்பவும் மீன் பிடிக்க தான் போயிட்டான். அந்த இடத்துல வருது 4ஆம் வசனம் வாசிங்க. விடியற் காலம் ஆனபோது இயேசு கரையில நின்றாரு. அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அவங்க என்ன பண்ணல, இயேசு என்று அறியல, அவர் கரையில நின்றுட்டு இருந்தாராம். அப்ப இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க, ஒன்றும் அகப்படவில்லைன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தான் நம்ம பார்க்கிறோம், அப்பொழுது நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலைய போடுங்க, அங்க என்ன ஆகும் உங்களுக்கு, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க கூட முடியலையாம், இழுக்க மாட்டாது இருந்தார்கள். அவர்களால் இழுக்கவே முடியல, அவ்வளோ மீன்கள் அந்த இடத்துல கிடைத்தது. அதை என்ன பண்றாங்க, 11ஆம் வசனம் சொல்லுது, சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. கடவுள் ஒன்று செய்தார்னா அது நம்மளை வருத்திக்கிட்டு செய்யற மாதிரி காரியங்களை செய்ய மாட்டார். நமக்கு அந்த வலையை கூட என்ன பண்ணல, விடல, வேஸ்ட் பண்ண விடல. அவருடைய ஆசீர்வாதத்தினால ஒரு இழப்பும் நமக்கு இல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். வலை கூட கிளியலை, அத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. அதை எதற்கு மெனக்கட்டு எழுதியிருக்காங்க, அத்தனை மீன்கள் இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா அந்த வலை கூட அவனுக்கு சேதப்படுத்தாதபடி, அதனாலதான் சொல்லுது, என் பாதம் கல்லுல ஒரு வாட்டி கூட இடராதபடி. சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்களை கண்ணீருக்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்புவிக்கும் தேவன் அவர்னு. ஸோ இங்க பார்க்குறோம், இந்த மீன் வலை கூட கிளியாம கர்த்தர் என்ன பண்ணாரு, கொண்டு வந்தாராம். அப்போ என்ன பண்ணாரா, இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களில் ஒருவன் நீ யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு அங்க அவங்க இயேசுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. 10ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் இப்போது பிடித்த மீன்கள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அந்த இடத்துல மீனை பிடித்தாங்க. 12ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி போஜனம் பண்றதுக்கு நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 13ஆம் வசனத்துல இயேசு அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பின தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அது மாத்திரம் கிடையாது, அந்த இடத்துல சீமோன் பேதுரு எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டோன்னே பேதுரு எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல சொல்றாரு, எல்லார காட்டிலும் நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா என்றார். அவர் என்ன பண்றாரு, எஸ், you know that I love you. அவன் சொல்றான், நான் உங்களை நேசிக்கிறப்பா. Do you truly love me? கடவுள் அந்த இடத்துல அவனை பார்த்து என்ன கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? சிலவங்களாம் யோசிக்கிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தானே, ஏன் இதை எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு. I'm coming to the point, நான் வரேன். நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அப்புறம் 16வது வசனம் வருது, திரும்பவும் நீ என்ன பண்றாரு, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் சொல்றான், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். திரும்பவும் வருது பாருங்க, 3ஆம் தரம் அவரை நோக்கி, யோனானின் குமாரனாகி சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்ல உடனே அவன் என்ன சொல்றான், என்னை நேசிக்கிறாய் என்று அவர் 3ஆவது தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறீர். அவன் 3 முறை அவரை என்ன பண்ணான், மறுதளிச்சான். 3 முறை அவனை பப்ளிக்கா மறுதளிச்சான்.
அங்க இருந்த எல்லா கூட்டத்தின் நடுவுல அவரை என்ன பண்ணான்? 3 முறை மறுதளிச்சான். அதே இங்க இருக்கிற மற்ற சீஷர்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதே இடத்துல 3 முறை என்ன பண்றாரு? கேட்கிறாரு. அவர் என்ன பண்ணல? அவனை ஒரு முறை கூட கடிந்து கொள்ளல. நீ என்ன இப்படி மறுதளிச்சேன்னு 3 முறை என்ன பண்றாரு? கேட்கிறாரு. நீ என்ன நேசிக்கிறாய், நேசிக்கிறான். அவன் 3 முறை அவன் கேட்டு அவன் சொல்லும் பொழுது 3ஆம் முறை அவன் என்ன பண்றான்? மனதுருகிறான். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அந்த 3 முறை அவன் மறுதளித்ததற்கு அவனுக்கு அந்த காண்டம்னேஷன். ஒவ்வொரு வாட்டியும் சத்ரு சொல்லியிருப்பான், நீ யாரு? இயேசுவை மறுதளித்தவன். நீ யாரு? நீ இந்த காரியங்களை செய்தவன். ஆனா இயேசு வந்தவன கேட்கிறாரு, 3 வாட்டி கேட்கிறாரு, நீ இது எனக்காய் விரோதமா செய்தியான்னு எதுவும் கேட்கல. நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இதுதான் அந்த அகாப்பே அன்பு. அதனாலதான் அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் அதெல்லாம் சொல்லுது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த தூர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து நமக்காக, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்காய் சுகந்த வாசனையாய் காணிக்கையாகவும் பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடங்கள். அவர் சொல்ற காரியங்கள்லாம் இந்த துர்க்குணம் அதெல்லாம் எல்லாவற்றுக்கும் மூளை காரணம். உனக்கு என்னுடைய அன்பு அறியலப்பா, நான் சிலுவையில செய்த அன்பு உனக்கு வெளிப்படல. இந்த நேரத்திலையும் நம்ம கண்களை மூடுவோம். கண்களை மூடி நான் உங்களுக்கு சொன்ன காரியம், he wants to make disciples. அவர் சீஷர்களை உருவாக்கும்படியாய் வந்திருக்கிறார். நம்ம பார்க்கிறோம் வேதத்துல அந்த ஒப்பு கொடுத்த 12 சீஷர்கள் உலகத்தை புரட்டி போட்டார்கள். இந்த சீஷர்கள் எல்லாம் தேவனுக்கு என்று தன்னுடைய உயிரை கொடுத்தாங்க. அதுல யூதாஸ் காரியன் மாத்திரம் அவன் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா கூட, அந்த தூக்கு போடாம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா கூட அவன் கர்த்தருடைய அன்பை அறிஞ்சிருப்பான். ஆனா அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் எல்லாவற்றிலும் அந்த 12 சீஷர்கள் அவருடைய அன்பை அறிந்தபடினால என்ன பண்ணாங்க? எல்லாமே மாறி போனது. அல்லேலூயா. அது எல்லாம் மாறி போனது. எல்லாமே மாறி. சோ அந்த 12 சீஷர்களை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்காரு? அவங்க எல்லாம் அன்பை உணர்ந்தபடினால என்ன ஆயிடுச்சு? அவங்க கத்தருக்காய் அவர்களுடைய உயிரே கொடுத்தாங்க. இந்த நேரத்திலையும் கத்தர் உங்களுக்கு கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்கிறாரு, நீ என்னுடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறாயா? உன்னுடைய சுயநீதினால வர அன்பு கிடையாது. அவர் உனக்காய் செய்த காரியங்கள், சிலுவை நிமித்தம் உனக்கு காரியம், அவர் செய்த அன்பை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? அங்க 3 முறை கேட்டாரு. பேதுரு மறுதலித்தான், எல்லாரும் முன்னாடி வெக்கப்படுத்தின ஆண்டவரை. ஆனா அவனை போய் கேட்டாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? உண்மையாய் நேசிக்கும்படியாய். ஹல்லேலூயா. பா சர்வ வல்ல தேவனே, பா இதோ இந்த நேரத்திலையும் தகப்பனே அந்த உண்மை உள்ள உள்ளத்தோடு நாங்க வரோம்ப்பா. ஓ உம்முடைய சீஷர்களை போல உம்முடைய அன்பிலே பலப்பட்டு தகப்பனே, கடைசியில தகப்பனே எல்லாரும் அன்பை உணர்ந்தாங்க. அதே போல உணர்ந்து நாங்க நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அந்த சீஷர்களை போல நாமளும் மாறணும். ஒரு மதத்தை மாற்றுவர்களாய் அல்ல, மனம் மாற்றுபவர்களாய். அவர் நமக்காய் சீஷர்களை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் ஒரு புதிய கட்டளையை கொடுத்திருக்கிறார். நீ என்னை நேசிக்கிறது உண்மைனா நீ மற்றவங்களையும் என்னுடைய அன்பை போல நீ அவர்களை நேசிக்கணும். அப்பதான் உனக்கு எல்லா காரியங்களையும் மாறணும்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் அவருடைய டிசைபிள்ஸ், அதாவது சீஷர்களாய் நான் ஆகணும்.
அவருடைய அன்பை மாத்திரம் குறித்து சொல்றதில்ல, நான் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசி அவர்களுடைய சூழ்நிலையை பார்த்து அவர்களுக்கு ஆறுதலாய் இருந்து நான் கடிந்து சொல்லி உனக்கு நரகம் அப்படின்றது பெருசு இல்லை. ஆனா அந்த சுவிசேஷம் நல்ல செய்தி, நம்ப முடியாத அந்த நல்ல செய்தி, உனக்காகவும் ஒருத்தர் மரித்திருக்கிறார், உன்னையும் ஒருவர் நேசிக்கிறார், நீ அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாய்னு கேட்கும்படியாய் எங்களை மாற்றுன்னு சொல்றவங்க, அவருக்காய் நான் சீஷராய் மாறணும், அவருடைய அன்பு மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்றவங்க, தயவு செய்து இந்த நேரத்துல அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. நன்றி அப்பா. ஊராமா தூராமால அரிம தூராமால சுரமகதரியா. அப்படி சொல்றவங்க எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க தயவு செய்து. அப்பா, உம்முடைய அந்த அகாப்பே அன்பை தகப்பனே, அந்த சீஷத்துவத்தை நான் மற்றவர்களுக்கு காட்டணும், நான் என்னுடைய வேலை ஸ்தலத்துல காட்டணும், நான் போகிற இடத்துல காட்டணும்னு சொல்றவங்க நீங்க எந்திரிச்சு நில்லுங்க. அல்லேலூயா. இது உடன்படிக்கை செய்யும் நேரம், அவரோடு சேர்ந்து இடைப்படும் நேரம். அப்பா, அந்த அன்பு தகப்பனே அந்த சீஷர்கள் அறிந்தவுடன் அவர்களுடைய வாழ்க்கை மாறி போனதே. பேதுரு, பயந்த பேதுரு கர்த்தருக்காய் ஊழியம் செய்து பராக்கிரமம் செய்து அவன் பெரிய காரியங்களை செய்தான். அந்த அன்பு அந்த தெய்வீக அன்பு. Are you getting this, church? அவருடைய அன்பு ஆழம் அகலம் இல்லாத அன்பு. நம்ம பார்த்தோம் ஒரு சுவிசேஷரை குறித்து நான் சொன்னேன், ஒரு ட்ரக் அடிக்ட்ஸ், no one wants to knock their house. அவர்கள் வீடை யாருமே திறந்து போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் அவருடைய தேவைகளை சந்தித்த அந்த ஆண்டவருடைய அன்பு அவன் சொல்லும் பொழுதே அவர்கள் அந்த இடத்துல கர்த்தரே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போற ஒரு வல்லமை நம்ம அந்த அறியணும். அதனாலதான் 3 முறை பேதுருவை பார்த்து கேட்டாரு, நீ என்ன நேசிக்கிறாயா? அதை அறிந்திருக்கிறாயா? நான் உன்னை நேசிக்கிறேன், நீ அறிந்திருக்கிறாயா? அந்த அறிவு இருக்கும் பொழுதுதான் நம்ம கர்த்தருக்காய் சீஷர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நிக்கிறவங்க எல்லாம் 2 கரங்களை மேல உயர்த்தி, அப்பா thank you Jesus. நன்றி டாடி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உம்முடைய அன்பு, அந்த சீஷத்துவத்தோட அன்பு அப்பா, அதை நாங்க பண்ணோம் பாவத்தை ஒரு மதமாய் அல்ல, இது ஒரு மார்க்கமாய் இல்ல, ஆனா இட்ஸ் a relationship, it's a fellowship. நீர் எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அப்பா, ஒருவருக்கொருவர் நாங்கள் அன்பாய் இருந்து உம்முடைய ஊழியங்களை செய்யணும் அப்பா, உம்முடைய ராஜ்யத்தின் பணிகளை செய்யணும், அந்த சீஷர்களை போல நாங்க மாறணும். என்னுடைய சீஷர்களாய் இருப்பவங்களை நீங்க அன்பின் மூலமாய் உலகம் அறியன்னு சொன்னீங்களப்பா, அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியான அறிவு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வரட்டும் அப்பா. அதற்கான எங்களுடைய கண்கள், மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். Thank you Jesus. ஊராமா தூராமா அரிம தூராமால சுரமகதரியா. Thank you அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடினால அவர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆடுகளாய் இருக்கிற நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறோம். And he want to lead you to lot of people. அவர் உங்களை தேசங்களை கலக்கும்படியாய் உங்களுக்கு அநேக சீஷர்களை அவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அந்த அன்பை உணர்ந்து அதை வேணும்னு கேட்டு அறியப்பட்டு அந்த அன்பை நாங்கள் அறியணும்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த இதை கொடுக்கிறாரு, அந்த அகாப்பே அன்பை. அது எல்லாம் உலகம் தர முடியாத அந்த அன்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஊராமா தூராமால ரீமா தூராமால சுரமகதரியா. இந்த மாதத்தின் முதல் வாரத்துல கர்த்தர் நம்மளோட இடைப்பட்டபடினால அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்முடைய அன்பிலே நிறைந்தவர்களாய் நாங்க இந்த இடத்தை விட்டு போறோம்ப்பா. ஒருவேளை நீ வந்திருக்கலாம், நான் பல காலங்களாக நான் திருச்சபைக்கு போயிருக்கேன், இதெல்லாம் எனக்கு போதிச்சிருக்காங்க எப்பயோன்னு சொல்லி, ஆனா கர்த்தர் உன் கூட தான் சொல்லி இருக்கிறாரு, உன்னை பார்த்து தான் பேசுறாரு இன்னைக்கு. பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? உனக்கு அது தியரியா தெரியுது, ஆனா நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. இந்த நேரத்துல ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவனே, ஏதோ இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறாப்பா. இந்த நேரத்திலையும் தகப்பனே, நீர் தகப்பனே உம்முடைய புதிய கட்டளையை கொடுத்திருக்கிறீங்க. அந்த புதிய கட்டளையை பெற்றவர்களாய், அதை அறிந்தவர்களாய், உம்முடைய அன்பிலே வேரூன்றி தகப்பனே உமக்காய் சீஷர்களை எழுப்பும்படியாய் அப்பா, உலகம் வெறுத்து தள்ளின பிள்ளைகளை நாங்கள் போய் சந்தித்த அவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்லி தகப்பனே
நீர் சிலுவையில சிந்தின காரியங்களை நாங்கள் சொல்லும்படியாய் அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்துல போட்டுக்கிடுறோம். இந்த மாதத்தின் தகப்பனே, இந்த புதிய மாதத்திலும் தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீர் கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் அறிந்தவர்களாயப்பா, எல்லாவற்றிலும் உமக்கு நன்றியோடு அதை அறிந்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Thank you. God bless.